துலாம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோ ஒரு சாதாரண ராசி பலன் இல்ல. இது உங்க வாழ்க்கையில இப்போ நடக்கிற மாற்றத்தையும் அதுக்கு பின்னாடி இருக்கும் கிரகங்களின் விளையாட்டையும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்ற ஒரு முக்கியமான நேரம். நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? முன்னாடி இருந்த நீங்க இப்போ இருக்கிற நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க. முன்னாடி நீங்க காமா இருந்தீங்க. நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க. நீங்க எதையும் கிளியரா யோசிப்பீங்க. ஆனா இப்போ சில கன்ஃபியூஷன், சில இம்பேலன்ஸ், சில ஓவர் திங்கிங். ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு 2 வழி தெரியுது. ஆனா எதை சூஸ் பண்ணணும்னு தெரியாம நிக்கிறீங்க. ஒரு பக்கம் மனசு சொல்றது, மற்றொரு பக்கம் அறிவு சொல்றது. நீங்க 2யும் கேக்குறீங்க. ஆனா முடிவு எடுக்க முடியல. அதனால தான் நீங்க டிலே பண்றீங்க. நீங்க வெயிட் பண்றீங்க. இந்த நிலை உங்க ஃபால்ட் இல்ல. இது ஒரு கிரகநிலை மாற்றத்தின் விளைவு. துலாம் ராசிக்காரர்களே, இப்போ சூரியன் உங்க ராசிக்கு எதிர்பாவத்துல பயணம் பண்ணுது. அதனால தான் நீங்க உங்கள ப்ரூவ் பண்ணணும் போல ஃபீல் பண்றீங்க. அதனால தான் உங்க கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகுது. யாராவது உங்கள ஜட்ஜ் பண்ற மாதிரி ஃபீல் பண்றீங்க. யாராவது உங்கள அப்சர்வ் பண்ற மாதிரி ஃபீல் பண்றீங்க. அது உங்க இமேஜினேஷன் இல்ல. அது இந்த கிரகநிலை எஃபெக்ட். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இந்த சூரியன் மூவ்மெண்ட் ஏப்ரல் 15க்கு பிறகு சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க மீண்டும் உங்களாக மாற ஆரம்பிப்பீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிபதி கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் தான் உங்க லைஃப்ல லவ், பியூட்டி, பேலன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ அந்த சுக்கிரன் பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. அதனால தான் ரிலேஷன்ஷிப்ஸ்ல கன்ஃபியூஷன், ஃபீலிங்ஸ்ல கிளாரிட்டி இல்லாம, சில டிஸ்டன்ஸ். ஆனா இந்த சேஞ்ச் டெம்பரவரி. சுக்கிரன் ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு போனதும் ரிலேஷன்ஷிப்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கிளியர் ஆகும். உங்க லைஃப்ல பீஸ் திரும்ப வரும். மேலும் புதன் கிரகத்தின் மாற்றம் உங்க மைண்ட்ல பெரிய இம்பாக்ட் கொடுக்குது. ஓவர் திங்கிங் அதிகம். சேம் தாட்ஸ் ரிப்பீட். அன்னெசரி ஸ்ட்ரெஸ். நீங்க யோசிக்கிறீங்க, மீண்டும் யோசிக்கிறீங்க. அதே விஷயத்த மீண்டும் மீண்டும் அனலைஸ் பண்றீங்க. அதனால தான் நீங்க டயர்ட் ஃபீல் பண்றீங்க. ஆனா புதன் பொசிஷன் சேஞ்ச் ஆனதும் கிளாரிட்டி வரும். கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். டிசிஷன் மேக்கிங் ஸ்ட்ராங் ஆகும். சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களின் மூவ்மெண்ட் இப்போ உங்க வாழ்க்கைய ஒரு டெஸ்ட் மாதிரி வைத்திருக்குது. ஆனா இதே 3 கிரகங்கள் ஏப்ரல் நடுப்பகுதிக்கு பிறகு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் முதலில் உங்க மைண்ட் காம் ஆகும். நீங்க அன்னெசரியா யோசிக்கிறது குறையும். நீங்க எதை சூஸ் பண்ணணும்னு தெளிவா தெரியும். நீங்க கான்ஃபிடென்ட்டா மூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கு பிறகு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க காத்திருந்தது அல்லது அன்எக்ஸ்பெக்டடா வந்தது. அது உங்கள தேடி வரும். இந்த நேரத்துல ஒரு நபர் உங்க வாழ்க்கைக்குள் வரப்போகிறார். இந்த நபர் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்பவர். நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறத சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றவர். நீங்க ஓவர் திங்க் பண்றத பேலன்ஸ் பண்றவர். இந்த கனெக்ஷன் உங்களுக்கு ஒரு காம் ஃபீல் கொடுக்கும். நீங்க இவ்வளவு நாள் தேடிய அந்த பீஸ் இந்த நபருடன் கிடைக்கும். ஆனா ஒரு விஷயம் கவனிங்க. நீங்க எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண முயற்சி பண்றீங்க. இந்த முறை அதை குறைக்கணும். உங்க லைஃப் உங்க சாய்ஸ். நீங்க உங்களுக்காக டிசிஷன் எடுக்கணும். துலாம் ராசிக்காரர்களே, நீங்க ஸ்லோவா யோசிப்பீங்க. ஆனா ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கரெக்டா மூவ் பண்ணுவீங்க. இந்த முறை நீங்க எடுத்த முடிவு உங்க வாழ்க்கைய முழுசா மாற்றும். இது ஒரு சாதாரண சேஞ்ச் இல்ல. இது ஒரு கிரக ஆதரவு நேரம். இந்த நேரத்துல நீங்க மூவ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவல் போகும். துலாம் ராசிக்காரர்களே, இப்போ இருக்கும் இம்பேலன்ஸ் நாளைக்கு ஸ்ட்ரெங்த் ஆகும். இப்போ இருக்கும் கன்ஃபியூஷன் நாளைக்கு கிளாரிட்டி ஆகும். ஏன்னா துலாம் ஒன்ஸ் பேலன்ஸ் ஆனா அதை யாராலையும் குலைக்க முடியாது.